ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரூரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு பாத்திரம், அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. எது எடுத்தாலும் 99 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதே வீடியோ வந்து நம்ம வந்து டி நகரில் இருக்க சரவணா ஸ்டோருக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸில் எனக்கு கேட்டிருந்தீங்க, குரோம்பேட்டை சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி ஆஃபர் இருக்கா, அப்புறம் போரூர் சரவணா ஸ்டோர் நிறைய பேர் கேட்டிங்க, போரூரில் போய் இந்த மாதிரி எனக்கு எடுத்து போடுங்க, இங்கே வந்து ஆஃபர் இருக்கான்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக இன்றைக்கி நம்ம இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 99 ரூபாய்க்கு நிறைய திங்ஸ் போட்டிருக்காங்க. ஆனால் வந்து டி நகர் மாதிரி நிறைய திங்ஸ் எல்லாம் இல்லை, இங்கே கம்மியாக தான் இருக்குது. டி நகர் மாதிரி ஒரே இடத்துல இங்கே வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கல. இவங்க பார்த்தீங்கன்னா பில் போடுற கவுண்டருக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராலியில் வச்சு அங்கங்கேயா வச்சுருக்காங்க. நீங்கள் தான் வந்து பார்த்து வாங்கிக்கணும், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்குது. இப்போ நான் காமிக்கிற இந்த பொருளெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பில் போடுறதுக்கு பின்னாடி சைடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே 99 ருபீஸ்க்கு இருக்குது. இதில் உள்ள பாத்திரம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. குல்ஃபி மோடு வந்து 99 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணக்கூடிய அந்த செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹாட் பாக்ஸ்லேயே வரக்கூடிய டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக்லேயே இந்த ஆயில் கேன் 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மட்டமான குவாலிட்டியாக இருக்குது. அது 99 ருபீஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்தே கிடையாது. நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் அங்கே மாதிரியே இங்கேயும் வந்து இந்த மேஷர்லாம் 99 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் இது பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. இது எல்லாமே கொஞ்சம் திக்காக இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ் வந்து 99 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து, ஏன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து மேலே இருக்க குட்டி டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் நான் சொல்லலை, அடியில் வச்சுருக்காங்க 99 ருபீஸ்க்கு. அது கொஞ்சம் டிசைனாக நல்லா இருந்துச்சு. இந்த மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் இல்லாமல் இருந்துச்சு. அடியில் இந்த அட்டைக்கு அடியில் அவங்க வச்சுருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் வந்து திக்கான குவாலிட்டியில் கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அது 99 ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பூனெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க விளையாடுறது மாதிரி மினி கிச்சன் அந்த வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் 99 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து தான். மேலே அப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டர், அப்புறம் வந்து லைட்டர் கூடயே பார்த்தீங்கன்னா நைஃபும் சேர்ந்தே இருக்குது. அதுவுமே 99 ருபீஸ்க்கு நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து சில பொருள் நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 சின்ன சாசர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தட்டுமே வந்து 99 ருபீஸ்க்கு நல்லா திக்காக தான் இருந்துச்சு. இந்த பிளேட்டும் வந்து திக்காக இருந்தது 99 ருபீஸ்க்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பு இந்த மாதிரி உள்ள வெரைட்டிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக இருந்துச்சு குவாலிட்டி. நீங்கள் நல்லா செக் பண்ணி வாங்குங்க. அங்கே வந்து 99 ருபீஸ்க்குள்ள அந்த பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா நல்லா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. மேலே அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் வந்து ஸ்டீல்லையும் கொடுத்துருந்தாங்க. ஸ்டீல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் செட்டு அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் நல்லா திக்காக நல்லா இருந்துச்சு. இந்த காட் பாக்ஸ் தான் நான் சொன்னது, ஆனால் அது வந்து குவாலிட்டி நல்லாவே இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டம்ளர்லாம் போட்டிருக்காங்க. டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் 99 ருபீஸ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் எல்லாமே ஒரே இடத்துல இல்லை, இதெல்லாம் அங்கங்கேயா இருந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நான் காமிச்சேன் அவ்வளோதான், ஒரே இடத்துல இருந்துச்சு. இது வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடில் இருந்துச்சு. இந்த 3 டம்ளரும் 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப தக்கையாக இருந்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டீ குடிக்க மாதிரி டம்ளர், இதெல்லாம் கொஞ்சம் துரு பிடிச்செல்லாம் அங்கங்கே இருக்குது. இதெல்லாம் நல்லா செக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபரில் போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணி வாங்குங்க. ஏன்னா அதில் வந்து நல்ல குவாலிட்டியில் நிறைய போட்டிருக்காங்க. சிலது வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப மட்டமான குவாலிட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு அடுத்த சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பூனு, அப்புறம் கரண்டி இதெல்லாம் போட்டிருந்தாங்க ஆஃபரில். சில கரண்டி பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப திக்காக குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 99 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிளாஸ்டிக்கில் குழந்தைங்களுக்கு குடிக்கிறது மாதிரி உள்ள வாட்டர் கேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா செக் பண்ணி வாங்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே பார்த்தீங்கன்னா பவல் வந்து 4 பவல் சேர்த்து வச்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இந்த விளையாடக்கூடிய கிச்சன் ஐட்டம்ஸ். இது வந்து மேலேயும் இருந்துச்சு, கீழேயும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. தோசை கரண்டி, அப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு கரண்டி, அப்புறம் ஒரு கத்தி சேர்த்து இதில் வந்து 99 ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க. கொஞ்சம் நல்லா வெயிட் இருந்துச்சு. இது வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலாம் 99 ருபீஸ்க்கு. இங்கே வந்து கொஞ்சம் குவாலிட்டியான ஐட்டமும் இருக்குது. ஆனால் நீங்கள் நல்லா செக் பண்ணி எல்லாத்தையுமே வாங்கிக்கோங்க. வாங்குறவங்க தான் பார்த்து வாங்கணும். இதில் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு கரண்டியே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கெல்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப திக்காக இருந்துச்சு.
இதுக்கு பக்கத்து ட்ரேலே பார்த்தீங்கன்னா ஜூஸர் போட்டிருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இது கூட சேர்த்து ஒரு லைட்டும் சேர்த்து 99 ருபீஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஜூஸர்லாம் நல்லா செக் பண்ணி பார்த்து வெளியில் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறமா வாங்குங்க. இந்த ஜூஸர் குவாலிட்டியெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டியில் இங்கே போட்டிருக்காங்க 99 ருபீஸ்க்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் 3 கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன கண்டெய்னரை தான் 3 கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. இதில் 4 சின்ன சின்ன பவல் போட்டு 99 ருபீஸ் போட்டிருக்காங்க. ஸ்டீலில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்லேயும் உள்ள வந்து கப்பெல்லாம் வந்து 99 ருபீஸ்க்கு போட்டிருக்காங்க. போரூர் சரவணா ஸ்டோரில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்குள்ள பொருளெல்லாம் தனித்தனியாக போடாமல் எல்லாமே சேர்த்து அப்படி தான் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்குள்ள பொருளும் இருக்குது, மித்த மாதிரி ஐட்டம்ஸும் சேர்ந்து தான் இருக்குது. நீங்கள் தான் செக் பண்ணி அந்த மாதிரி வாங்கிக்கணும். அங்கே அப்படி கிடையாது, அங்கே ப்ராப்பராக எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல இருக்குது 99 ருபீஸ்க்கு. ஆனால் ஒரே 8வது மாடியில் தான் இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கேயா இருக்குது. அங்கே மாதிரி ஒரே இடம் வந்து 99 ருபீஸ்க்குன்னு ஒதுக்காமல் அங்கங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் 99 ருபீஸ்க்கு ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்டீல்லே பார்த்தீங்கன்னா லெமன் புளியக்கூடியதும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீலர் அதுவும் வச்சுருக்காங்க. இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் போட்டிருக்காங்க. இது உள்ளாடி வந்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல. நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணி வாங்குங்க. இந்த டம்ளர்லாம் கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த டபரா செட்டு பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு 2 டம்ளரோட சேர்த்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இதுவுமே கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. இதுக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா வெளியில் பிளாஸ்டிக் கொடுத்து உள்ளாடி ஸ்டீல் மாதிரி கொடுத்துருக்காங்க. கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் பிடிச்ச மாதிரி கலரில் கொடுத்துருக்காங்க. இது 3 டம்ளர் சேர்த்து பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு வருது. இதே மாதிரி கலர்ஸ் வந்து அந்த சைடில் கொஞ்சம் நிறைய இருக்குது. நான் பிளாஸ்டிக்கில் காமிச்ச அந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஓப்பன் பண்ணி வெளியில் வச்சுருந்தாங்க. அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். அந்த ஆயில் கேன் வந்து அந்தளவுக்கு வந்து குவாலிட்டி இல்லைன்னு அவங்களும் சொல்லிட்டு போனாங்க. ஏன்னா வந்து அந்த பிளாஸ்டிக் வந்து ரொம்ப வந்து குவாலிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. நான் சொன்ன டிஃபன் பாக்ஸ் இது ரொம்ப வந்து குவாலிட்டியாக இருந்துச்சு. இந்த டிஃபன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ்க்கு ரொம்பவே ஒர்த்து. இந்த வேறு மாதிரி டிசைனில் இருக்கிறது மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது மூடி போட்டது மாதிரி ஒரு கண்டெய்னர், அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, திக்காக இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க அடுக்கி வச்சுருக்கிறதுல அடியில் இருக்குது. அடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி நல்லாவே இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா 2-3 மாடலில் பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வச்சுருக்காங்க. எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா செம்பு வந்து 2 மாடல் வச்சுருக்காங்க. 2 செம்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக குவாலிட்டி நல்லா இருந்து 99 ருபீஸ்க்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 8வது மாடியில் இவ்வளோ தான் இங்கே வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா பழம்லாம் வைக்கிறது மாதிரி ட்ரே மாதிரி உள்ள பேஸ்கெட்லாம் இங்கே போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கு, ரொம்ப ஷைனிங்காக நல்லா இருந்துச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா 99 ருபீஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிட்ட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.